அதிகாரமும் ஈகோவும் சேர்ந்தால் என்ன நடக்கும்? அதிகாரத்திமர் என்ன செய்யும்? அப்பாவிகளை அசிங்கப்படுத்தும். அரசியலில் வந்து முதல்வரை கூட வந்து மன்னிப்பு கேட்க வைக்கும். அதில் என்ன நடந்ததுன்றதான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். நாம கூட ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். இந்த அஜித்குமாரோடைய கஸ்டோடியல் டெத்துக்கு அது கிடையாது. ஏன்னா நீங்கள் லாக்கப்பில் கூட்டுன்னு போய் சாகடிக்கிறது, விசாரணையின் பேரில் சாகடிக்கிறது. இப்போ ஜெய்பி படத்தில் நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னதுமே அந்த எலி பிடிக்கிற கேரக்டரை வந்து கூட்டுட்டு போகிறாங்க. காவல் நிலையத்தில் வச்சு விசாரணைன்ற பொருளை அந்த பையனை போட்டு அடித்து ஒத்துக்க வைக்கிறாங்க. அப்படி ஒத்துக்க வைக்கும்போது இறந்து போகிறாங்கல்ல, அதுதான் லாக்அப் டெத். நான் விசாரணைக்க காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றேன். போலீஸ் உடையிலிருந்து கீழே பேண்ட்லாம் காக்கியில் இருக்கும், மேலே பார்த்தா சட்டை போட்டு உரிப்பானுங்க. அது எங்கன்னா காவல் நிலையத்தில் நடக்கும். அதுதான் லாக்அப் டெத். இந்த பையனை பொறுத்தவரையிலையும், அஜித்குமாரை பொறுத்தவரையிலையும் கோயிலில் அது ஏதோ பின்பக்கமாக வந்து அன்அஃபிஷியலான ட்ரெஸ் வந்து இது இல்லாமல் அன்அஃபிஷியலாக லாக்கப்பில் வச்சு அடிக்கலாம். லாக்கப்பில் வச்சு அடிக்கிறது தான் வந்து லாக்அப் டெத். இதை ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிட்டாங்க. இது ஒன்று சரி நடந்துடுது. இந்த விஷயம் நடக்கும்போதே நம்ம சொன்னது என்னென்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 10 பவுனுக்கு இப்படி ஒரு கொலை நடக்குமா? இப்படி விசாரிப்பாங்களா? அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னும் போது இந்த நிகிதாவுடைய மேட்ரு என்னவா இருக்கும், அந்த அம்மா இப்படின்ற ஒரு மேட்ரு என்னவா இருக்குன்னும் போது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்கள் வருது. ஸோ இப்படி ஒரு தியரியும் சமீபத்தில் ஒருத்தர் பேட்டியில் மூலமாக சொல்கிறது தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்படியான தியரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா, அதீதமான அதிகார பலம், ஈகோ இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்களால் வந்து கட்டற்ற சுதந்திரம் உங்களுக்கு வந்துட்டு தான் நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் அதை வந்து சோதித்து பார்ப்பீங்க. ஒன்றும் இல்லை, 30 பேரை வச்சு முயற்சிக்கடா அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 பேரை உங்களுக்கு அதில் பிடிக்காது. அவனை நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வீங்க. அதனால தான் மனிதன் மகத்தான சல்லி பயல்னும். இந்த நேரத்தில் பறந்து படத்துக்கு வந்து ராம் வந்து மனிதன் பேசியிருக்கிறாரு. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதே நேரத்தில் கட்டற்ற சுதந்திரம் வந்து ஒருத்தனை இப்படி தான் பண்ணும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கோயிலில் அந்த அம்மா வந்து வீல் சேரை தள்ளிட்டு போகிறதுக்கு அஜித்குமார்கிட்ட பேசியிருக்காங்க. அஜித்குமார் ஒரு காவலாளி அந்த கோயிலில், டெம்பரவரி காவலாளின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா 500 ரூபா டிமாண்ட் பண்ணியிருக்காரு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 100 ரூபா தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 500 ரூபா 100 ரூபா பிரச்சனை தான், அந்த ஈகோ தான். என்ன எப்படி நீ வந்து நான் சொல்கிறேன் நீ கேட்கல அப்படின்ற ஒரு விஷயந்தான் கோவில் அலுவலர்கிட்ட போய் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. அந்த பிரச்சனையில் தான் என்னையே நீ ஏற்றுட்டியா, இரு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு அங்கேருந்து நிகிதா வந்து தலைமைச் செயலகத்தில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி அவங்க அங்கேருந்து காவல்துறை ஆணையருக்கு சொல்லி, ஆணையர் வந்து அங்கேருந்து உதவி காவல் ஆய்வாளருக்கு சொல்லி, அவர் இன்ஸ்பெக்டருக்கு சொல்லி இப்படி வந்திருக்கு. ஆக ஒரு ஈகோ, ஒரு அதிகாரம் எங்கேருந்து ட்ராவலாக எங்கெல்லாம் போய் வந்திருக்கு பாருங்க. ஸோ இவங்க 100 ரூபா, அந்த 100 500 அவர் வந்து உங்கள் அம்மா வீல் சேரில் தள்ளின்னு போகிறதுக்கு எனக்கு 500 ரூபா பணம் வேணுன்றார். அவர் 100 ரூபா தான் கொடுப்பேன்றாங்க அவங்க. இது எப்பயுமே வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த டெம்பரரியாக இருக்கும் பொழுது ஒரு காரோ இல்லை ஏதோ வந்தால் கொஞ்சம் அதிகமாக தான் கேட்பாங்க. நீங்கள் ஆட்டோக்காரவங்க கேட்காததா, ஏர்போர்ட்லேருந்து வெளியே ஒன்றும் இல்லை, இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டருக்கு 1000 ரூபா கேட்குற ஆட்டோ டிரைவரில் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல. சேம் லைக் தட் தான் அன்றைக்கி அஜித்குமார் கேட்டிருக்காரு. அதில் வந்த ஈகோ தான், அதில் வந்த பிரச்சனை தான். அது வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு உயிரே போயிருக்கு. அதில் என்னென்னா, பணம் வந்து நகை தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அப்போ நகை அவன் எடுத்திருப்பான். ஏன்னா இப்போ ஏதாவது அந்த கலரில் தானே உங்களுக்கு இருக்குது. கருப்பாக இருப்பான், வேலை வந்து இந்த வேலை செய்கிறான், எப்படியா இருந்தாலும் எடுத்திருப்பான். வேலையாக இருந்து செஞ்சால் அது வந்து கேள்விக்குள்ள. அதான் இதை விட அதிகமாக தவறுகள் செய்தவர்கள் இப்போ எல்லாருமே வந்து இந்த கொக்கைன் அவங்களாம் என்ன இந்த மாதிரி அடித்து விசாரிக்கிறீங்க அந்த மாதிரி. இது ஏன்னா ப்ரெஷர் வந்து மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வந்ததுனால உண்மையிலே அவன் திருடிருப்பான்றதை அந்த போலீஸ்காரங்களும் வந்து நம்பினதுனாலையும் போட்டு அடின்னு அடித்து உயிரையே எடுத்துட்டானுங்க. ஆனால் இதில் என்ன விஷயம் கொடுமைன்னா, அந்த பையன் வந்து 500 ரூபா 100 ரூபா பிரச்சனை தான் இங்கே பிரச்சனைன்ற இப்போ சொல்கிறாங்க. அதுவும் உண்மையாக பொய்யான்னு தெரியல. நடந்த விஷயங்களை சொல்லும் பொழுது இதன் பிறகு இந்த பக்கம் நிகிதா அவங்களுடைய பக்கங்கள்லாம் வந்து அவங்க வந்து தோண்ட பார்த்தா அவங்க வந்து ஏற்கனவே வந்து பண மோசடி பண்ணியிருக்காங்க. எடப்பாடி ஆட்சி காலத்திலே பண மோசடி பண்ணியிருக்காங்க. அது எப்படி சொல்கிறது, அவங்க அப்கானில் இருக்காங்க.
ஸோ இன்றைக்கி இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, தமிழக முதல்வர் வந்து தான் துறை சார்ந்தவங்க தவறு செஞ்சுட்டாங்கன்னு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு எடுத்துன்னு போயிருக்கு. இது யாரோ ஒருத்தவங்களுடைய ஒரு ஈகோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இங்கே இருக்கிற விஷயம். ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் நடந்ததுமே உடனே பொங்கல் வைப்போம். இருங்க, ஏன்னா அமர இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நம்ம ஏற்கனவே கேள்வி நம்ம எழுப்பியிருந்தோம், 10 பவுனுக்கு இது நடக்குமா? இது வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா எடுத்தவன் சொல்லியிருப்பான், எடுக்காதவன் வந்து என்ன பண்ணுவான், இல்லைன்னு தான் சொல்லுவான். இல்லைன்னும் போது அவங்களுக்கு என்ன வந்திருக்கும், 10 பவுன் எங்கள் சாரோடைய சொந்தக்காரங்க, அவங்க ஆள், அவங்கக்கிட்ட நீ திருடிட்டியா அப்படின்ற மாதிரி அடித்து ஒரு உயிரே எடுத்து வச்சுருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். அதனால தான் முதல்வர் வந்து இதில் யார் சம்மந்தப்பட்டாலும் யாராக இருந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது, ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் கிடையாது, உடனே அதை சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. இப்போ சிபிஐ லேட்டாக வந்து நீங்கள் மாற்றும் போது என்னென்னா எல்லாமே நீர்த்து போயிடும், வழக்கு நீர்த்து போயிடும். ஆனால் சுட சுட சிபிசிஐடியிலேருந்து நாளைக்கு எங்கள் மேலே எங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்கலாம், நான் சிபிஐக்கே மாற்றிடுறேன் அப்படின்றது தான் மேட்ரு. அதை உடனே அவர் வந்து மாற்றினது தான் இங்கே பெரிய செக்கே. நாங்கள் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் சிபிஐக்கு அப்படின்னு சொல்லிட்டார் முதல்வர். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இதில் இருக்கிற பின்னணி இதுதான். திருடனுக்கு தேல் கொட்டின கதையாக வந்து காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை இருக்குது. அதனால தான் காவல் ஆணையர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தமிழகத்தில் தனிப்படைகளாக இருக்கக்கூடிய அன்அஃபிஷியல் கேங் இருப்பாங்க இல்லையா, போய் பிடிக்கிறதுக்கான தனிப்படைகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே கலைங்க, அன்அஃபிஷியலாக இருக்கிற எல்லாத்தையுமே கலைங்க அப்படின்றது அதுதான் அந்த உத்தரவு வந்தது. ஸோ இந்த வழக்கில் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு, விவாத பொருளாக இருக்குன்றது உண்மையாக இருந்தாலும் ஒரு தனி மனித பெண்ணின் ஈகோ தான் இதுக்கு காரணம் அப்படின்றதையும் இப்போ பொதுவெளியில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் உங்களோட பக்கத்துக்குன்னா இது வந்து உண்மையாகவும் இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இப்படியும் ஒரு கோணம் இருக்கின்றது, இப்படியும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதாங்க சொல்கிறாங்க. இதன் பிறகு நிகிதா விசாரணை வளையத்துக்குள் எடுத்துகிட்டு வந்து அவங்க பேசுறதை வச்சு தான் இன்னும் பல உண்மைகள் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு ஈகோ தான் இருக்குன்றதான் பொதுவாக சொல்கிறாங்க. இது பற்றி உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.